உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ சொன்ன மாதிரியே சம்பிரதாயம் எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுக்கா. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? இல்லக்கா, அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் இப்ப வரைக்கும் நடக்கல. என்ன ராணி? இல்ல, அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதும் எனக்கு கர்ப்பகால வயிறு வர ஆரம்பிச்சிரும்னு சொன்னீங்க. இப்ப வரைக்கும் அது வரத்துக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. அதுக்காக தானே நான் இப்ப வந்திருக்கேன். உன்னை அப்படியே விட்டுருவேனா ராணி? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எல்லாம் அதுக்காக தானே? அக்கா, என்னக்கா சொல்ற? நீ சொல்றது ஒன்னும் எனக்கு புரியல. சம்பிரதாய சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தசாவதானியோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஒரு மந்திரம் இருக்கு. அது உனக்கு சொல்லி கொடுக்கதான் நான் வந்தேன்னு சொல்றேன். ஓ, அதுக்கு கூட மந்திரம் இருக்குதாக்கா? இருக்கு ராணி. நான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ உள்ள போய் வேம்பு சாரை எழுப்பி அவரோட வலது கையை எடுத்து உன்னோட வயித்துல வைக்க சொல்லு. மந்திர சக்தியோட வீரியத்தாலையும் தொப்புள் கொடியோட வீரியத்தாலையும் ரத்தத்தோட கலந்த அம்மா அப்பாவோட மூச்சு காத்து இது எல்லாமே ஒண்ணு கூடும்போது வேம்பு சார் முன்னால உன்னோட கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிரும். அப்படியாக்கா? எனக்கு கர்ப்பகால வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருமா? அப்படின்னா அந்த மந்திரத்தை இப்பவே சொல்லுக்கா. ராணி, நீ அப்படியே அந்த பக்கமா திரும்பு. என்னத்துக்குக்கா? திரும்பு. உன்னோட 2 கைகளையும் தலைக்கு மேல கூப்பி கண்ணை மூடிட்டு நில்லு. இப்ப நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லு. சிரமாருடையான் செழுமாவடியை, சிரமாருடையான் செழுமாவடியை திறமா நினைவார் சிரமே பணிவார், திறமா நினைவார் சிரமே பணிவார், பரமா தரவா பருகார் உருகார், வரமா தவமாய் வரும் தசாவதானியே வா. ராணி, இப்போ கண்ணை தர. ஆனா பின்னால திரும்பி பார்க்காம நேரா உள்ள போய் வேம்பு சாரை எழுப்பி நான் சொன்ன மாதிரி செய். சரிக்கா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.